பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முழு கூடுதல் பொறுப்பு வகிக்கிற முனைவர் சு மாதவனாகிய நான் 2025-26 கல்வியாண்டில் மாணவர் சேர்க்கையின் போது திருநங்கையாக கல்வியை பெற வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு வருகை தந்த செல்வி யுகனிகா என்கிற பெயராக தன்னை மாற்றிக்கொண்டிருக்கிற செல்வன் தருநிதி கோ, அவருடைய தந்தை பெயர் கோபிநாத், அம்மா பெயர் சரண்யா, தச்சூர் அருகிலே இருக்கக்கூடிய அரச கோயிலை சொந்த ஊராக கொண்டவர், பிறப்பிடமாக கொண்டவர். இந்த கல்லூரியில் இளம் அரசியல் அறிவியல் 1ஆம் ஆண்டு மாணவியாக சேர்க்கை பெற்றிருக்கிறார். நல்ல மாணவன், நல்ல மாணவி, சிறந்த ஆர்வத்தோடு பயிலக்கூடிய மாணவர். ஒழுங்கு, கட்டுப்பாடு, கல்லூரியினுடைய விதிமுறைகளை எல்லாம் பின்பற்றி பாடங்களை பயின்று கொண்டு தேர்வுகளை எல்லாம் மாதிரி தேர்வுகளை எழுதி முடித்து தற்போது அண்மையில் பொது தமிழ் தேர்வு, பொது ஆங்கில தேர்வு ஆகிய 2 தேர்வுகளை எழுதி முடித்திருக்கிறார். அவர் நன்றாக பயின்று சிறப்பாக வளர வேண்டும் என்று கல்லூரியின் சார்பாக நாங்கள் வாழ்த்துகிறோம். என்னுடன் அருகில் இருக்கிற பேராசிரியர் வரலாற்றுத்துறை தலைவர் மு பிரசாந்த் ஐயா அவர்கள் உட்பட இந்த கல்லூரியில் அரசியல் அறிவியல் துறையினுடைய தலைவராக இருக்கிற முனைவர் ஜோதிராமலிங்கம் ஐயா உட்பட அனைத்து பேராசிரியரும், அனைத்து அலுவலர் பெருமக்களும் இந்த மாணவன் மாணவியினுடைய கல்வி நலன் வளர்ச்சிக்காக எங்களால் இயன்ற வழிகாட்டல்களையும் உதவிகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். இத்தகைய நிலையில் SERD அறக்கட்டளையை சார்ந்த அதனுடைய நிர்வாக அரங்காவலர் திருமிகு ரவிக்குமார் ஐயா அவர்கள் பெரிய களக்காடி செங்கல்பட்டு மாவட்டத்தை சார்ந்தவர். தன்னார்வத்தோடு இந்த மாணவன், இந்த மாணவி திருநங்கை தன் வாழ்வில் கல்வியில் உயர வேண்டும் என்பதை ஒரு சமூக அக்கறையோடு இந்த மாணவிக்கு செல்பேசி புலனங்களை பயன்படுத்துவதற்கு, இணையங்களை பயன்படுத்துவதற்கு உரிய ஆண்ட்ராய்டு செல்பேசியை வழங்குவதற்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை கல்லூரியின் சார்பாக வருக என வரவேற்று அவர்களுடைய சேவையை நெஞ்சார போற்றுகிறோம். இந்த மாணவியுடைய கல்வியில் வளர்கிற போது, அவர் உயர்ந்த இடத்தில் அமர்கிற போது இந்த அரங்கத்தினுடைய பங்களிப்பு அவருடைய வாழ்வில் என்றைக்கும் நிறைந்திருக்கும். இந்த கல்லூரியில் முதலில் பயிலக்கூடிய திருநங்கை மாணவி, மாணவர் என்ற அடிப்படையில் இந்த மாணவியுடைய உயர்வை நாங்கள் கல்லூரியில் மிக முக்கியமான உயர்வாக கருதுகிறோம். இந்த பகுதியில் ஷெட்யூல்டு ட்ரைப் பழங்குடியினர் மாணவர்கள் 7 பேர் பயில்கிறார்கள். திருநங்கை ஒருவர் பயில்கிறார். இந்த 8 பேருடைய உயர்வு என்பது இந்த சமூகத்தின் மிக முக்கியமான உயர்வு என்று நாங்கள் கருதி அவர்களுக்கு சிறப்பு கவனத்தை செலுத்துகிறோம். ஏற்கனவே ஒரு அறக்கட்டளையிலிருந்து அவருக்கு தேவையான கல்வி கட்டண உதவிகளையும் செய்திருக்கிறார்கள். இப்படி தொடர்ந்து அவருடைய படிப்பை நிறைவு செய்கிற வகையில் இந்த அறக்கட்டளை மட்டுமல்லாமல் இன்னும் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள், அறக்கட்டளை வைத்திருக்கக்கூடிய பெருமக்கள் இவருடைய கல்வியை வளர்ப்பதற்கான உதவியை செய்வது என்பது வளர்வதன் பாத்தியில் நீர் சொரிந்தற்று என்று வள்ளுவன் சொன்னதற்கு ஒப்பாகும் என்பதை சொல்லி இவருடைய படிப்பு சிறப்பாக அமைய தருநிதி அவர்களுக்கு, யுவனிகா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும், இதை செய்வதற்காக இந்த அறக்கட்டளையினருக்கு பாராட்டுகளையும் கல்லூரியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சரி, அது அவங்க வாங்க. நீங்க
ஐயா சூப்பர் சார் வாங்க சாப்பிடுங்க. ரொம்ப நன்றி. அந்த அக்காவுக்கு எல்லாம் மட்டுமே சப்போர்ட் பண்ணாங்க. பக்கத்தில் நிற்கிறாரு ரவிக்குமார் சார், அவரோட சப்போர்ட் பண்ணார். நான் எதுவுமே இல்லை, இப்போ படிக்கிறதுக்கு முடியல, ஃபோன் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக கிடந்தேன். அவர் எனக்கு வாங்கி கொடுத்துருது. அதேமாரி முதல்வரோட நிறைய ஹெல்ப் பண்ணார். எனக்கு கைட்லேருந்து எல்லாமே அவர் வாங்கி கொடுத்தாரு. எது இருந்தாலும் சொல்லுமா நான் செய்கிறேன், ஒரு தன்னம்பிக்கையாக என் கூட இருந்து அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணார். எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க. நான் இதுன்னு சொல்கிறேன். ஹெல்ப் பண்ணதுக்கு எல்லாருக்கும் நன்றி. இதே போல் என் கடைசிக்கு வரைக்கும் எல்லாரும் கூட வரணும்னு கேட்குறேன். வணக்கம். உண்மையிலேயே இந்த குழந்தைக்கு நாங்கள் உதவி செய்கிறதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் எங்களுடைய அறக்கட்டளை ஆரம்பித்து ஏற்கனவே ஒரு 16 ஆண்டுகள் ஆகுது. இது வரைக்கும் நிறைய குழந்தைகளுக்கு நாங்கள் கல்விக்காக சில உதவிகள் செய்திருக்கோம். ஆனால் இந்த குழந்தைக்கு சேர்ந்து ஒரு தனி மகிழ்ச்சி அடையிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருநங்கை அப்படிங்கிற இந்த குழந்தையை அறிமுகப்படுத்துகிற ஒரு செல்வி கலையரசி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அவங்க சொல்லலைன்னா நிச்சயமாக இவங்களை எங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு கிடையாது. நாங்கள் வருடம் ஒரு குறிப்பிட்ட குழந்தைகளுக்கு உதவி செஞ்சுருக்கோம். இந்த ஆண்டு புதிய முயற்சியாக ஆனந்த தீபாவளி அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை கொண்டாடும் போது அப்போ தான் இவங்க முதல் முறை எங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்புறம் அந்த ஆனந்த தீபாவளி நிகழ்வு முடிந்த உடனே இந்த குழந்தையிடத்தில் ஒரு 5 நிமிடம் நான் பேசினேன். நீங்கள் படிக்கிறீங்க, எப்படி படிக்கிறீங்க, உங்களுக்கு எந்த மாதிரியான சப்போர்ட் வேணும்னு கேட்கும்போது, அப்பா எனக்கு படிக்கிறதுக்கு ஒரு செல்ஃபோன் இருந்தால் ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த அடிப்படையில் என்னுடைய நண்பர்களுக்கு நான் இந்த தகவலை சொல்லியிருக்கேன். அந்த நேரத்தில் மதுராந்தகத்தைச் சேர்ந்த திரு அமர்நாத் உடன் திரு சீனிவாசன் உடுமலைப்பேட்டை, சென்னை குரு, என்னுடைய மகன் கல்லூரி படிக்கிறார், அவருடைய கான்ட்ரிபியூஷனாகவும் திரு தமிழருவி அவர்களும் கொடுத்த பணத்திலிருந்து இந்த குழந்தைக்கு ஒரு 5G போக்கோ M7 மொபைல் வாங்கி கொடுத்துருக்கோம். இந்த மொபைல் கொடுத்தனால இந்த குழந்தையுடைய கல்வி வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இந்த கல்லூரியில் நல்ல ஒரு பேரோடவும் நல்ல ஒரு யூனிவர்சிட்டி ரேங்காக வரணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். நிச்சயமாக இந்த குழந்தைகளும் எதிர்காலத்தில் நல்ல ஒரு அதிகாரத்தில் உட்கார்ந்து இது போன்று இருக்கிற குழந்தைகளுக்கு மட்டுமல்லாது ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அதிகாரத்தில் உட்கார்ந்து ஆட்சி செய்ய வேண்டும் என்று வாழ்த்து, இங்கே எங்களை வரவேற்று சிறப்புரை செய்த கல்லூரி முதல்வர் அவர்களுக்கு எங்களுடைய அறக்கட்டளையின் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் தேங்க்யூ சார். நல்ல பெரிய உதவி. முக்கியமாக ஒரு செய்தி சொன்னால், அவங்களுடைய வகுப்புகளுக்கு புராணக்குழு வச்சுருக்கோம். அந்த புராணக்குழுக்கள்லாம் கல்லூரியினுடைய நடவடிக்கைகள், மாணவர்களுக்கான அறிவிப்புகள், உதவித்தொகை உள்ளிட்ட எல்லா கல்வி சார்ந்து, உதவித்தொகை சார்ந்து, பொது அறிவு சார்ந்து எல்லா செய்திகளையும் அதில் தான் போடுவோம். எனவே இதுவரை அவர் ஒரு இந்த மாதிரி ஆண்ட்ராய்டு செல் இல்லாதனால அதையெல்லாம் பார்க்க இல்லாத சூழலில் இருந்தார். அந்த மருத்துவத்தை எங்கள்கிட்ட சொன்னார். இது மாதிரி ஒருத்தவங்க உதவி செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன்யா என்று சொல்லியிருந்தார். அவர் எதிர்பார்ப்பை நீங்கள் நிறைவேற்றியிருக்கிறீர்கள். மகிழ்ச்சி. நன்றி. பிறகு இந்த குழந்தையோட 3 ஆண்டு கல்வி கட்டணமும் என்ன இருக்கிறதோ அதை தவிர்த்து அவர்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்யணும் என்று இந்த நேரத்தில் சொல்லியிருப்பது மகிழ்ச்சி அடைகிறோம். வேறு என்ன தேவையாக இந்த குழந்தைக்கு எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த